ஆரம்பமானது மும்மத சிந்தனை நேரம். தமிழக வணக்கம் பாருங்கள். உற்சாக வணக்கம் வாணி. தற்போது மும்மத சிந்தனை ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆ ஆ தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகட்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நாளிலே எமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் ஐயா அவர்களுக்கு இறைவன் நிறைந்த உடலுள்ள ஆன்ம சுகங்களை கொடுத்து அவரை அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் பிரார்த்தித்துக் கொண்டு அவரை பீடித்துள்ள பிணி பீடைகள் எல்லாம் அகன்று போக வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் பிரார்த்திப்போம். ஐயா உடல் நலம் பெற்று மறுபடியும் எங்களுடன் இணைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஆகவே கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரின் 2138 பொதுக்காலம் 15ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித 2ஆம் கென்றி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை படைத்தவரை நாம் பண்போடு புகழ்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயற்காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 34, அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளுவர். உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார். என்னை ஏற்றுக்கொள்ளுபவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இறைவாக்கினர் ஒருவரை, அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை, அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவர் வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே இன்றைய நற்சிந்தனையாக புனித மத்தேயு இயேசுவனுடைய அந்த வழிமுறைகளையும் அவர் கூறிய அந்த வார்த்தைகளையும் ஒளிவு மறைவில்லாமல் இன்றைய நற்செய்தி பகுதியிலே விவரமாக தந்திருக்கின்றார். அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் முதலில் கடவுளிலே தான் அவன் தங்கி இருக்க வேண்டும் என்பதும், அவருடைய அந்த நம்பிக்கையிலே அவன் வாழ வேண்டும் என்பதும்,
அவர் எதிர்பார்த்தபடி அவன் பரிசுத்தமாக தூய்மையாக பிறரை அன்பு செய்து இதயத்திலே கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே இறைவன் கேட்கும் அந்த நியதியாகும். ஆகவே இப்படி வாழ்பவர் அதாவது அதைத்தான் இங்கே அந்த வெறுப்புகளை பற்றி இயேசு சொல்லும்போது, அதாவது எது கெடுதியோ அதை வெறுத்து விடுங்கள், எது நல்லதையோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுங்கள். ஆகவே தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்ளுவர், உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார். புனித அப்போஸ்தலர்களை ஒருவர் கேட்பார், ஆகவே எல்லாவற்றையும் விட்டு பின் சென்ற எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவிடம் கேட்கின்றார்கள். அதாவது நான் விண்ணரசில் நான் இருக்கும் போது என்னை பின் சென்ற 12 கோத்திரங்களுக்குள் அனைவரும் ஒருவர் தலைமுறையாக ஒவ்வொருவரும் என்னுடன் வானக வீட்டிலே குடியிருப்பார்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே அந்த உறுதியான அறுதியான வார்த்தை தான் இங்க இயேசு எப்போதும் கூறுவார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு கிண்ணம் தண்ணீர் என் சீடன் என்பதற்காக அவனுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுத்தவன் கைமாறு பெறாமல் போவான் என்பதை இங்கே வலியுறுத்தி அறுதியுறுத்தியாக சொல்லுகின்றார் இயேசு நற்செய்தியிலே. அதை அழகாக தந்திருக்கின்றார் புனிதம் மத்தேயு. ஆகவே அன்பான உறவுகளே, உண்மையான விசுவாசம் என்பது ஒரு வெளித்தோற்றமோ சம்பிரதாயமோ அல்ல. அது நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும். அது நீதியிலும் இரக்கத்திலும் உதவி செய்வதிலும் வெளிப்பட வேண்டும். வெறும் திருப்பலிக்கு வந்து செல்வது மட்டும் போதாது. நாம் ஆலயத்தில் கடவுளை ஆராதிக்கும் அதே கைகளால் தான் நம் அண்டை வீட்டாரை காயப்படுத்துகிறோமா அல்லது உதவுகிறோமா? நாம் ஜெபிக்கும் அதே வாயால் தான் புறம் பேசுகிறோமா அல்லது உண்மையை பேசுகிறோமா? இயேசுவை பின்பற்றுவது சில சமயங்களில் நமக்கு சங்கடத்தையோ எதிர்ப்பையோ என் குடும்பத்தில் பிளவையோ கூட ஏற்படுத்தலாம். உண்மையான விசுவாசத்தில் உறுதியாய் நின்று இயேசுவை பின்பற்றுவதில் வரும் சவால்களை சந்திக்க தேவையான பலத்தையும் துணிவையும் தருமாறு இன்றைய நாளிலே வேண்டுவோம். மேலும் நலிவடைந்திருக்கும், உடல் நலம் குன்றியிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். எமது வயோதிப பிதா மாதா அவர்களை நாங்கள் இந்த காலத்திலே நினைவு கொண்டு, இங்கும் இல்லை, இங்கு மட்டும் வெப்பம் இல்லை, வெப்ப அனல் இல்லை, நாட்டிலும் 36, 37 டிகிரி வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு துயரமான சம்பவத்தையும் இங்கு ஒரு அதாவது மாமி இங்கு இறந்திருக்கிறாள், இங்கு ஒரு மாமி இறந்திருக்கிறாள். அதே நேரத்தில் அந்த மாமியுடைய அண்ணன் மகன் புதுக்குடியிருப்பில் இறந்திருக்கிறார். 2 செத்த வீடு ஒரே நேரத்தில். அங்கு சென்றவர்கள் இங்கு வர முடியாமல், இங்கிருந்து போபவர்கள் அங்கு போக முடியாமல் ஒரு நிலைமை இருக்கின்றது. பாருங்கள் எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியம். இந்த காலத்தில் வேலைக்கு போனவர் திரும்பி வந்தவர் குளித்துட்டு துடைத்து விட்டு போய் உட்கார்ந்தார், அப்படியே போய்விட்டார். இளம் வயது, 52 வயது. ஆகவே நாங்கள் எல்லோருக்காகவும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவும் இந்த கொடிய வெப்ப சனலையிலிருந்து எல்லோரும் மீட்கும்படியாகவும் நாம் இறைவனிடம் வேண்டுவோம். ஆகவே இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்பெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி வாணிமோகன் அவர்களே, தோமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் ஜானடேசன். இனிய மதிய காலை வணக்கம். வணக்கம். கேக்குவா? இங்க 1 மணி இப்ப இங்க. வணக்கம். இனிய மதிய இந்திய சோபாலினி சோமல கல்விராஜன் அவர்களுக்கும், சோபாலினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமர்களுக்கும் எங்கள் இந்த மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு அங்கே தியானம். இந்த பொதுக்காலத்தின் 15ஆம் வாரத்தின் 14 திங்கட்கிழமை எனது ஆக்கம் 9114. ஆண்டவர் தூய்மையாக வாழ்க்கைக்கும் நீதியை நிலைநாட்டுக்கும் ஒடுக்கப்படுவதற்கு உதவும் அழைப்பு எதற்கு என்கின்ற சிந்திக்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது எரிபலிகள், விலங்குகள் என்பவற்றை கொண்டு வந்து
என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் என்று அவர் கேட்கின்றார். இறைவன் காணிகளை கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூவம் எனக்கும் விருப்பம் இல்லை என்று அருவருப்பை தருகின்றது என்று கூறுகின்றார். உங்களை கழுவி தூய்மை ஆக்குங்கள், உங்கள் தீச்செயலை அகற்றுங்கள். அவர் புத்திமதி சொல்றார் மக்களுக்கும் சீடர்களுக்கும். தீமை செய்தால் அதனை விட்டு அழியுங்கள், தீச்செயலை அகற்றுங்கள், நன்மை செய்ய பெற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், துன்பப்படுவது என்று ஜேசு அறிவுரை கூறுகின்றார் என்று கூறியபடி நான் பாட்டுந்தாரு. மருதமடு மாதா மனுகுலத்தே தாயாரி கருணையருட்சபமாலை தாயினிலே தவம் செய்தோ முந்தையவா பற்றமுடன் பாரம்மா பாவிகளம்மை பாரம்மா. மருதமடு மாதாவி மனுகுலத்தேன் தாயாரி. நன்றி. நன்றி, வணக்கம் ஞானதேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அது பாலன் வேறு பிள்ளை, உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த யோசேப்பின் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி தௌபாலினி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கும் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்துக்கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழல்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபப்பணி எடுத்துக்கொண்டு, லண்டனில் ஈச்சமுடைய வேறு பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ ராஜ்ய தொழிலக்கம் 357 என்று சொல்லிக்கொண்டு, வழங்கு போல பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்காடின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 22 32 முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். நேற்று வரை ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்குள் சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்னவென்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய இளைய சகோதரன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கால்நடையை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது மூத்த மகன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து மூத்த மகனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட
நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. விலை மாதர்களிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். நாளைக்கு சோதரி 16ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி நகைக்கலாம், உலகம் உன்னை வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி நகைக்கலாம், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். ஆமீன். அவ்வாறு இயேசுராஜனுக்கு இன்னும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா தினமும் நீங்கள் பாதுகாத்து வருமைக்காம் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழித்து கொண்டிருப்பதற்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா, உலக ரீதியில் ராஜா இந்த கொடிய வெப்பத்தினால தகப்பனே அநேக ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஒரு விஷயம் ராஜா, ஏதாவது உங்கள் பிள்ளைகள்
தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது தங்கள் வாழ்நாளில் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து, அப்பா நீங்க மன்னிக்கிற தேவன் ஐயா, மனதுருகிற தேவன், ஒரு வீசை அப்ப அந்த வெப்ப அலையிலிருந்து மக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க ராஜா. ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரோப்பாவில் மறித்துக் கொண்டிருக்கிறார் ராஜா. அப்படி வேறு தேசங்களையும் மறிக்கிறார்கள் ராஜா. அப்பனே ஒரு விஷயம் மனதுடிக்கு ராஜா, சர்வசாதாரண சூழ்நிலையை கொண்டு வாங்க ராஜா. சர்வசாதாரண இயற்கை கட்டளை இடுங்க ராஜா. இங்க கட்டளை இடுங்க ராஜா. காற்றையும் கடலையும் அடக்கின தேவகுமாரன் ஒரு விஷயம் மனதுடி கட்டளை இடுங்க ராஜா. கட்டளை இடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதுவரை மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கு நித்திய இழைப்பாளர்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க. ஆட்டி தேட்டி அரவணைங்க. ஆறுதல் படுத்துங்க. ஆறுதல் படுத்துங்க. அதுக்காக நான் சொல்றதாங்க போத்திருந்தாங்க. மற்றும் ராஜா பாமோதி அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூட இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் என்று ஈஸ்வராஜன பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாரன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவேஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். அவங்க உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 2046 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, வானமைதி தூதினையான் கொண்டு வரவில்லை, இங்கே வாழ்முனையை கொண்டு கொடுத்தேன். இனி மக்களுக்கும் தந்தையர்க்கும் மாறுபட்ட வாழ்க்கை வரும் கோடுகளை போட்டு முடித்தேன் என்கின்றார் இயேசு. இயேசுவின் வார்த்தைகள் பன்முகம் கொண்டவை. அமைதியும் ஆறுதலும் தரும் வார்த்தைகளும் உண்டு. அதிர வைக்கும் அறைகூவல் விடுக்கும் வார்த்தைகளும் உண்டு. இயேசுவின் போதனைகளும் கொள்கைகளும் ஒரு குடும்பத்துக்குள், ஒரு குழுமத்துக்குள், ஒரு சமுதாயத்துக்குள் பிளவை உண்டாக்கும் தன்மை கொண்டவை. அவரது வார்த்தையின்படி வாழ விரும்புபவர்கள் சில நேரங்களில் தம் சொந்த குடும்பத்தினரை கூட இழக்க வேண்டி இருக்கும். இயேசுவின் பொருட்டு உறவுகளையும் இழக்க ஒருவர் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் எதிர்பார்ப்பு. இயேசுவின் போதனைகளை நாம் கேட்கின்ற போது நம்மால் அவரை பின்தொடர முடியுமா, அவரது போதனையில் நிலைத்து நிற்க முடியுமா என்ற கேள்விகள் நம் உள்ளத்தில் எழுகின்றது. நமது வாழ்வில் இதனை வாழ்வது சவாலான ஒன்றானாலும் அதை நாம் ஏற்று வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்றது. நம்மால் அப்படி வாழ முடியாவிட்டாலும் வாழ முயற்சி எடுக்கும் அனைவருக்கும் நமது உடனிருப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பல வீரர்கள் ஓடுகின்றார்கள். ஓடுகின்ற அனைவரையும் மக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துகின்றார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதோ தோல்வி அடைவதோ அவர்களுக்கு கிடைக்கும் பாராட்டிற்கு தடையாக இருப்பது இல்லை. அதுபோலவே கடவுளின் வாழ்வை வாழ முயற்சிக்கும் அனைவருக்கும் நமது ஒத்துழைப்பையும் உடனிருப்பையும் வழங்க வேண்டும். உடனிருப்பு என்பது கடவுளின் பார்வையில் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. துன்பத்தில் உடனிருப்பதும் ஆறுதல் கூறுவதும் மிக பெரிய விளிமியங்களாக மதிக்கப்படுகின்றது. அது கடவுளின் கொடையையும் ஆசிரியையும் நமக்கு பெற்றுத்தரும். நாம் மற்றவர்களுக்கு நமது உடனிருப்பை வழங்கி நமது நல்ல வாழ்வை அவர்களுக்கும் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி உலக நாட்டின் அமைதி சாந்தி சமாதானத்திற்காக மக்கள் அமைதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று உறவினை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் கல்விராஜன் அவர்களே வாணிமோகனை வரவேற்றபடி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? ஆம் வஜிதா, நன்றி. நான் நலமாகவே இருக்கிறேன். நீங்கள்? நலமாக இருக்கின்ற குறிக்கொண்டு சிந்தனை கண்ட அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இந்த யூசுப் நபி அவர்களை இறைவன் அந்த மனிதர்களுக்கு எவ்வாறு ஒரு படிப்பினையாக காட்டியிருக்கின்றான் என்பது பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது என்றுதான்
என சிந்தனையாக அமைக்கிறது. ஏன்னா மனிதர்களான நாங்கள் அந்த பொறாமைப்படக்கூடிய தன்மையோடு இருக்கின்றோம். அது மனிதர்களான எங்களுக்கு முந்தி வந்த நபி தோழர்களிடையும் அந்த பொறாமை, அந்த காப்புணர்ச்சி, பழிவாங்குற குணம் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்திருக்கு என்பதற்கு ஒரு உதாரணமாக யூசுப் நபி அவர்களின் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் இருக்கிறது. இப்ப யூசுப் நபி யார் என்று பார்த்தா யாக்கூப் நபி அவர்கள மகன் தான் யூசுப் நபி. அவங்களுக்கு அவருக்கு 2 மனைவிமார். ஒரு மனைவியோட பெயர் ரேகா மூத்த மனைவியோட பேரு. அவங்களுக்கு 10 குழந்தைகள் இருந்தது. 2வது மனைவி ராகியா, அவைக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த 2 பிள்ளைகள்ல அந்த கடைசி 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் யூசுப் நபி அவர்களும் பென்ஜமீன் என்று சொல்ற அவர் இளைய தம்பியுமாக இருந்தார். அவங்களோட அம்மா என்ன செஞ்சாங்கன்னா பிள்ளைகள் பிறந்த காலத்துல 2வது பிள்ளை பென்ஜமீன் அவர்கள் பிறந்த டைம்ல அவங்க 2வது மனைவி மரணம் அடைந்து விடுகின்றார். மரணம் அடைந்ததுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா அந்த 12 பிள்ளைகளையும் யூசுப் நபி அவர்கள் அழகான முறையில் வளர்த்து கொண்டு வருகின்றார். வளர்த்து கொண்டு வந்தோம்னா அந்த 2 பிள்ளைகளுக்கு தகையில தானே, அதால அவர் கொஞ்சம் பாசத்தை கூடுதலாக காட்டுகிறார் அந்த 2 பிள்ளைகளோடையும். அந்த 10 பிள்ளைகள் ஒரு தாய்க்கு இருக்குது, மற்ற பிள்ளைகளுக்கு பிறந்தது 2 பிள்ளைகள். அந்த பாசத்தை காட்டும் பொழுதோ அந்த மற்ற சகோதரன் 10 பிள்ளைகளுக்கும் பொறாமை உணர்ச்சி வருகின்றது. அதுல நாங்க என்னத்தை கவனிக்க வேண்டும்னு சொன்னா, ஒரு நபி அவர்களுக்கு பிள்ளைகளுக்கே அப்படி பொறாம உணர்ச்சி வருகின்றா, எங்கட உடம்பிறப்புகளுக்கும் அந்த பொறாம உணர்ச்சி வரும். அதால பெற்றோர்களான நாங்கள் குழந்தைகளை சரியான முறையில் எல்லோருக்கும் சம பங்கோட அந்த எப்படியாக இருந்தாலும் வெளியில் காட்டுவதே பாசம் இருக்கும் ஒரு குழந்தையோட. அதுக்காக அந்த குழந்தைகளை நாங்க வளர்க்கும் பொழுதோ அந்த பாகுபாடு காட்டாமல் பாசத்தை உள்ளுக்கு வைத்துக் கொண்டு எல்லோரையும் சமநிலைப்படுத்தி நடக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இவர் இப்படி வளர்த்துட்டு வார நேரம் அவர் யூசுப் நபி அவர்கள் என்ன செய்யறாரு, சின்ன வயதுல மிகவும் அழகானவரா. எப்படி அழகுன்ற அந்த இறைவன் அவருக்கு யூசுப் நபி அவரை பத்தி குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சதுக்கு பிறகு மற்ற பங்கு அழகுதான் இந்த உலகத்துல வச்சிருக்கானா. அந்த மற்ற பங்கு அழக யூசுப் நபி அவர்களுக்கு மொத்தமா கொடுத்திருக்கானா. அப்ப எவ்வளவு அழகானவராக இருப்பாருன்னு நீங்க கற்பனை செய்து பாருங்க. அப்படி அழகானவராக இருந்தாராம். அவர் ஒரு கனவு காண்றார். எப்படின்னு சொன்னா, அந்த 16 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரனும் அவரை அடிபணிகிற மாதிரி ஒரு கனவு ஒன்று காண்கின்றார். அப்ப கனவு அந்த கண்டு வந்து அவரோட அப்பாட்ட சொல்றாரு, இப்படி நான் ஒரு கனவு கண்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த கனவு அவர் நபியா இருக்கிறபடியா அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீ உனது உடம்பிறப்புகளிடம் சொல்லிவிடாதே என்ற ஒரு கட்டளையை தந்தையார் பிறப்பிக்கின்றார். அப்ப அவர் என்ன செய்யறாரு, சின்னப்படியன் தானே, அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு முந்தின அந்த மற்ற சகோதரங்களோட பிள்ளைகள்கிட்ட இதை பத்தி கதைக்கிறாரு. அப்ப இங்க அவங்க காப்புணர்ச்சியோடு அவங்க யோசிக்கிறாங்க, அப்பா பாசம் இருக்கிறாரு அந்த 2 பிள்ளைகளோடையும், இவருக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்குது, அப்ப இப்படி சொல்றாரு, ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சூழ்ச்சி செய்யறாங்க. அந்த 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 பிள்ளைகளை என்ன செய்வோம்னு சொல்லி சூழ்ச்சி செய்து அந்த 10 பேரும் சேர்ந்து யூசுப் நபிய காட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பாலங்கிணத்துல போடுறாங்க. போட்டுட்டு வந்து தந்தையிடம் வந்து சொல்றாங்க, நாய் கடித்து போட்டது அந்த சட்டையில அந்த கரையை நாங்க கொண்டுட்டு வந்து. அப்ப தந்தையார் சொல்றாரு, கூட்டிட்டு போக வேணாம். அவருக்கு கனவுல சொல்றாங்க, ஓனாய் கடிக்கிற மாதிரி ஒரு கனவு காண்ற மாதிரி சொல்றாரு தந்தைக்கு. அப்ப தந்தை சொல்றாரு, இப்படி செய்ய வேணாம். இதுல அதுக்கு பிறகு கதை வளர்ந்து கொண்டு வருகிறது. எகிப்து நாட்டு காப்பாற்றப்பட்டு அப்படி அந்த கதை தொடர்ந்து கொண்டு வருகிறது. அவரோட கதை இல்ல, அது ஒரு வரலாற்று சம்பவம் நபி யூசுப் அவங்களோட. இதுல இருந்து என்னத்தை அல்லாஹ் எங்களுக்கு படிப்பிக்கிறான் என்று சொன்னா, அந்த காப்புணர்ச்சி என்பது, அந்த பொறாமை குணம் என்பது உடம்பிறப்புகளிடமும் இருக்கும். அவர்களாலும் பாதிக்கப்படுவார்கள், அவர்களும் கொலை செய்வார்கள். அதற்கு உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் 2 பிள்ளையான ஹாபில் சாபில் என்பவர்கள் அவர்கள் பொறாமை உணர்வில ஒரு அந்த மனைவி அழகானவர் அழகில்லாதவர் என்பதற்காகத்தான் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு செத்தார்கள். அதுவும் ஒரு காப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. அது எங்களுக்குள்ள வரலாம். அப்ப நாங்க உடம் பிறந்தவர்களுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு காப்புணர்ச்சி, இப்படி பொறாமைக்குள்ள ஒரு உடம் பிறந்த சகோதரனை கொள்வதற்கான ஒரு அவ்வளவு வெறித்தனம் இருக்கும் என்றால்,
எங்களை தள்ளி இருக்கிற உறவுகளை அது இல்லாம போய்விடுமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விடயத்தையும் நாங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல பெற்றோர்களான நாங்கள் அந்த வேறுபாடு பார்த்து அந்த குழந்தைகளுக்கு இவர் என்னோட இலக்கம், இந்த குழந்தைண்டா எனக்கு உசுறு சொல்லுவாங்க. மூத்த பிள்ளைண்டா எனக்கு உசுறு, கடைக்குட்டி பிள்ளைண்டா எனக்கு உசுறு, நடுப்புள்ளண்டா எனக்கு உசுறு, அந்த பிள்ளை நான் இல்லாம தூங்காது அப்படி சொல்லக்குள்ள அதோட இருக்கிற உடம்பிறப்புகள், அல்லது ஆம்பளை பிள்ளைண்டா உசத்து வச்சு பாக்குறேன், பொம்பளை பிள்ளைண்டா தாழ்வை, என்னடா நாங்க பொறுப்புக்குள்ள இருக்கிறோமான்னு சொல்லி தாழ்வா வச்சு பார்ப்போம். அப்படியெல்லாம் பார்க்காம சமநிலைப்படுத்தி வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த பெற்றோர்களான நாங்கள். இதைத்தான் சூரா யூசுப் குர்ஆனில் ஆணித்தரமாக 12.2வது அத்தியாயம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கின்றவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. இதை நாங்க அவரோட வாழ்க்கை வரலாறை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவர் அதுக்கு பிறகு பெற்று அந்த பேரையும் அவரை மன்னித்ததாக எல்லாம் சரித்திரம் இருக்கிறது. எகிப்து நாட்டில் அவர் காப்பாற்றப்பட்டு அந்த நிறைய விடயங்கள் அவர் அந்த சரித்திரம் எங்களுக்கு சான்று பகிர்கின்றது. இதுக்கு முந்தி அந்த பொறாமை உணர்வில் இருந்து நாங்க எடுத்துக்கொள்வதென்று சொன்னால், நாங்கள் உடம்பிறப்புகளாக இருந்தாலும் அந்த சில விடயங்களை நாங்கள் அவங்களோட மறைத்து இருக்க வேண்டும். பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் படிப்பினையாக இந்த நபி யூசுப் அவர்களோட சரித்திரம் எங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனையோடு முறை செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் அக்கா. நன்றி, வணக்கம் பஜ்ராமே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அத்துடன் பஜ்ரா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைவு வருகின்றது சிந்தனை நேரம். தொகுப்படுத்தாமல் இருக்கா இந்த சிந்தனை எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். அங்கே ஆக்களை காணோம். நேவிஸ் இருக்கிறார், டேவிட் அண்ணா ஓடிட்டார். சரி, நன்றி, வணக்கம். ஜனாதிபதி நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லுகின்றார். ஆனால் அவரது இணையம் இப்படி இருக்கிறபடியினால அப்படி செய்வார் தெரியல. ஆசனத்தை தொடர்ந்து அவரது நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொள்ளும். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்தால் வாருங்கள். நன்றி, வணக்கம்.